வெல்கம் டு ஆர்பிசி சிம்பிளிஃபைட். இந்த வீடியோல ரப்பர் சாம்பிள்ஸை நம்ம எப்படி ஐடென்டிஃபை பண்றதுன்னு பார்க்க போறோம். இட் ஸ்டார்ட்ஸ் வித் preliminary tests and an elemental test, confirmatory test list. Preliminary test listல appearance, specific gravity, flame test இந்த மூணும் பார்க்கும். appearanceல opaque, translucent, transparent. ஒரு ரப்பரை பார்த்தோன்னே நமக்கு டிரான்ஸ்பரண்டா இருக்கா, டிரான்ஸ்லூசண்டா இருக்கா, ஒப்பேக்கா இருக்கா அப்படின்னு அப்பியரன்ஸ் வச்சு நம்ம ஐடென்டிஃபை பண்றதுல அதுதான் ஃபர்ஸ்ட் திங். நெக்ஸ்ட் திங் இஸ் ஸ்பெசிபிக் கிராவிட்டி. இந்த மெட்டீரியல் சாம்பிள்ன்றது சிங்க் ஆகுதா, ஃப்ளோட் ஆகுதா அப்படின்னு நம்ம செக் பண்ணுவோம். ஸோ அதை பேஸ் பண்ணி இந்தந்த செட் ஆஃப் ரப்பர்ஸா இருக்கலாம்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஃபாலோட் பை ஃப்ளேம் டெஸ்ட். Very few amount of sample is being taken and burned continuously with the help of the spatula. ஸோ அந்த பேர்ன் டைம்ல நம்ம என்னென்ன அப்சர்வ் பண்ணோம்னா அது கண்டினியூஸா பேர்ன் ஆகுதா, பேர்ன் நம்ம ஃப்ளேம்ல வைக்கும் போது ஃப்ளேம்ல இருந்து எடுத்த உடனே எப்படி பேர்ன் ஆகுது, உடனே நமக்கு அந்த பேர்னிங் ஸ்டாப் ஆகுதா, இல்லை அப்பவும் கண்டினியூஸா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ரப்பருக்கான கேரக்டரிஸ்டிக்ஸ் இருக்கும். ஸோ அதை பத்திலாம் நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம். என்னென்ன ரப்பர்ஸ்க்கு இப்போ அப்பியரன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம செப்பரேட்டா பார்க்கலாம். இப்போ இன் ஜென்ரல் என்ன மாதிரி ப்ரொசீஜர் நம்ம ஒரு ரப்பர் சாம்பிள ஐடென்டிஃபை பண்றதுக்கு நம்ம என்ன டெஸ்டஸ் எல்லாம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ ஆஃப்டர் த ஃப்ளேம் டெஸ்ட் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா எலமெண்ட்ரி அனலைசிஸ். ஃபர்ஸ்ட் சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ஷன் ப்ரிப்பேர் பண்ணுவோம். 0.2 grams of sodium metal is being taken and it is kept on the ignition tube and is being heated. So once melt ஆனோடனே a few amount of sample is being kept there and then நம்ம அந்த மெட்டீரியலை ஹீட் பண்ணுவோம். ஹீட் பண்ண உடனே போர்சிலைன் எடுத்துட்டு அதுல மெட்டீரியலை நம்ம நல்லாவே கிரைண்ட் பண்ணுவோம். கிரைண்ட் பண்ணி ஃபில்டர் அவுட் பண்ற ப்ரொசீஜர் பேர் தான் சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட். இப்போ இதுல கிடைச்சிருக்கிற அந்த நம்ம ஃபில்டர் அவுட் பண்ணி எடுத்திருக்கிற அந்த சொல்யூஷனை இப்ப நம்ம ஒரு 3 கிளாஸ் டியூப் எடுத்து ஈக்குவலா நம்ம பண்ண போறோம். அந்த ஈக்குவலா ஏன் 3 பண்றோம், நைட்ரஜன் டெஸ்ட், சல்ஃபர் டெஸ்ட், குளோரின் டெஸ்ட், இந்த 3 இது பண்ண போறோம். இப்ப நைட்ரஜன் டெஸ்ட்ல சொல்யூஷன் ப்ளூவா டர்ன் ஆச்சுன்னா அதுல நைட்ரஜன் பிரசன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். வயலட்டா டர்ன் ஆச்சுன்னா சல்ஃபர் இருக்குன்னு அர்த்தம். குளோரின்ல அந்த டியூபோட லாஸ்ட்ல ஒன்ஸ் நம்ம அதோடைய ப்ரிப்பரேஷன் எல்லாம் கம்ப்ளீட் ஆன உடனே ஒயிட் பிரிசிபிடேஷன் ஃபார்மேஷன் இருந்துச்சுன்னா குளோரின் இருக்குன்னு அர்த்தம். இதுல எந்த விதமும் நம்மளுக்கு தனித்தனியா தெரியலன்னா இதெல்லாம் ஆப்சன்ஸா இருக்குன்னு அர்த்தம். பிரசன்ஸ்னா நம்ம அதுக்கான ஒரு ரப்பருடைய கன்க்ளூஷனுக்கு வருவோம். ஆப்சன்ஸ்னா ஒரு சில செட் ஆஃப் ரப்பர்ஸ்குள்ள கன்க்ளூஷனுக்கு வருவோம் நம்ம. First, nitrogen test. With already added 2 ml of sodium fusion extract, we add 3 drops of aqueous ferrous sulfate, followed by ferric chloride and H2SO4 is added. இப்போ ஆட் பண்ண உடனே நம்மளுக்கு சொல்யூஷன் ப்ளூ டர்ன் ஆட் வச்சுன்னா நைட்ரஜன் பிரசன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். அண்ட் இந்த நெக்ஸ்ட் டெஸ்ட் இஸ் சல்ஃபர் டெஸ்ட். ஏற்கனவே சோடியம் ஃபியூஷன் எக்ஸ்ட்ராக்ட் கூடதுல ஒரு டெஸ்ட் டியூப்ல இருக்கும். ஸோ அது போக நம்ம நைட்ரஜன் ப்ரூசைட் ஆட் பண்ணுவோம். ஒரு 3 drops இல்லை ஒரு 2 drops ஆட் பண்ணுவோம். ஆட் பண்ண உடனே சொல்யூஷன் வயலட் கலர்ல டர்ன் அவுட் ஆச்சுன்னா அங்க சல்ஃபருடைய பிரசன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இஃப் இட் இஸ் நாட் ஆப்சன்ஸ் ஆஃப் சல்ஃபர் அப்படின்னு நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். அண்ட் தேர்ட் டெஸ்ட் இஸ் குளோரின் டெஸ்ட். இந்த குளோரின் டெஸ்ட்ல with already added 2 ml of sodium fusion extract, we add 5 normality of HNO3 and then we gently heat it and then we left out for cooling for 2 minutes. And after that, silver nitrate is added. ஆட் பண்ண உடனே சொல்யூஷன் ஒரு ஒயிட் precipitate ஒரு டெஸ்ட் டியூபோட அந்த டவுன்வர்ட்ஸ்ல ஃபார்ம் ஆயிருந்துச்சுன்னா அங்க குளோரின் பிரசன்ஸ் இருக்குன்னு அர்த்தம். இஃப் இட் இஸ் நாட், ஆப்சன்ஸ் ஆஃப் குளோரின் இஸ் நோட்டட். ஃபாலோட் பை டிஸ்இன்டெகிரேஷன் டெஸ்ட் இஸ் டன். இந்த டிஸ்இன்டெகிரேஷன் டெஸ்ட்ல டிஸ்இன்டெகிரேட் ஆயிருந்துச்சுன்னா கோல்டன் எல்லோ ஃபார்மேஷன் அக்கர் ஆயிருக்குன்னு ரிப்போர்ட் பண்ணுவோம். அதாவது செக்ஷன் ஏ அப்படிங்கிற ஒரு கேட்டகரி கீழே. இஃப் இட் இஸ் நாட், செக்ஷன் பி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரிப்போர்ட் பண்ணுவோம். வாட் இஸ் மீன் வித் திஸ் டெஸ்ட் அப்படின்னா taken a test tube by adding 0.2 grams of sample along with a concentrated HNO3, we gently heat, that is boiling will be occur. ஸோ இப்போ இந்த அக்கர் ஆகும்போது நமக்கு கோல்டன் எல்லோ ஃபார்மேஷன் அக்கர் ஆச்சு அப்படின்னா அது செக்ஷன் ஏ. இஃப் இட் இஸ் நாட், செக்ஷன் பி. ஃபாலோட் பை திஸ் பைரோலிசிஸ் டெஸ்ட் வில் பி டன்.
And after the paralysis test, confirmatory test will be done. இந்த confirmatory testல தான் வந்து என்ன ரப்பர் அப்படி ஒவ்வொரு ரப்பருக்கு ஏத்த மாதிரி கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் வேரி ஆகும். இந்த கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் போறதுக்கு முன்னாடி இந்த ப்ரிலிமினரி டெஸ்ட்ல கேரிட் அவுட் ப்ரிலிமினரி அண்ட் எலிமெண்டரி டெஸ்ட்ல கேரிட் அவுட் பண்ணி அதுல வர்ற கன்க்ளூஷன் வச்சு ஸ்ட்ராங்கான ஒரு கன்க்ளூஷன் எடுத்துட்டு போயிருந்தாதான் நம்ம கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட் நம்ம வந்து ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ பிகாஸ் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட்ல ஈச் அண்ட் எவ்ரி ரப்பர் ஹஸ் அ டிஃப்ரெண்ட் கன்ஃபர்மேட்டரி டெஸ்ட். ஸோ இப்படிதான் இதுக்கான ப்ரொசீஜர் இருக்கும். நம்ம எந்தெந்த ரப்பருக்கு என்னென்ன அப்பியரன்ஸ் இருக்கும், எந்த ரப்பர் சிங்க் ஆகும், எந்த ரப்பர் ஃப்ளோட் ஆகும், அண்ட் கன்ஃபர்மேட்டரி டெஸ்டர்ஸ் இது எல்லாத்தையும் நம்ம செப்பரேட்டான ஒரு வீடியோல பார்க்கலாம். தேங்க்யூ.